புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று மதிப்புக்குரிய தமிழ் ஆய்வறிஞர் மாசோ விக்டர் ஐயா அவர்களும், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும், தமிழ் ஆய்வாளர் தம்பி மன்னன் அவர்களும் புறப்பட்டு அமெரிக்கா கிளம்புறாங்க. ஃபெட்னா முதல் முறையாக நடத்தக்கூடிய இதில் காலங்காலமாக அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிகழ்ச்சிகளில் ஒரு பெரும் முயற்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எடுத்த அந்த முயற்சியின் அடிப்படையில் இந்த 3 பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை இருக்குது. அதுக்காக புறப்பட்டு போகிறாங்க. அங்கே நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் முன்னும் பின்னும் அப்படின்றத பற்றி ஐயா பே மணியரசன் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார். சங்க காலத்துக்கு பிற்பான அந்த பிறகு இருக்கக்கூடிய தமிழ் அந்த சார்ந்த விடயங்களை மன்னனும், சங்க காலத்துக்கு முந்தைய தமிழ் அதனுடைய ஆய்வு அதனுடைய தொன்மை அதை பற்றி ஐயா மாசோ விக்டர் அவர்களும் பேசுவதாக இருக்கிறார்கள். அங்கே அந்த மாநாடு முடிஞ்ச உடனே இவர் மாசோ விக்டர் ஐயா மட்டும் 7ஆம் தேதிக்கு பிறகு நினைக்கிறேன், ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கனடாவில் ஒரு வாரம் அங்கே தங்குறாரு. மதிப்புக்குரிய அந்த பாபு சகோதரர் அவர்கள் தலைமையில் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விவரம் பின்னாடி விவரமாக சொல்கிறேன். என்னடா ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லிட்டு நினைக்க வேணாம். இப்போ மாசோ விக்டர் ஐயா சொன்ன தகவல் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மாசோ விக்டர் அவர்கள் எழுதின அந்த தமிழ் ஆய்வு புத்தகங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரும்ப அவர் அமெரிக்காவுக்கே வந்துடுவார். ஏன்னா மன்னனுக்கும் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் கனடாவுக்கான விசா கிடைக்கல. இப்போ அதுக்கு பிறகு முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் அவங்க இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. அதுவரை அவர்கள் அங்கே தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லோரும் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஐயா மாசோ விக்டர் அவருடைய அந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சியாகவும் நடத்தலாம். இருக்கக்கூடிய இந்த 3 பேரையும் பயன்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் சமூகம் அறிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம். பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளும் தமிழ் கட்டமைப்புகளும் தொடர்பு எடுத்து அவங்கக்கிட்ட பேசி தொடர் நிகழ்வாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மாசோ விக்டர் அவர்கள் ஐயா பேசும்போதும் சரி, பே மணியரசன் ஐயா அவர்கள் சொல்லும்போதும் சரி, இந்த மாதிரி கிளம்பி போகிறோம், அங்கே மக்கள் எப்படியான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது போக போக அங்கே போகணும் பிறகு தான் தெரியும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, என்ன அடுத்த கட்டம் அடுத்த நாடு எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இன்னும் உறுதியாக தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு. கனடாவுக்கு மட்டும் விசா ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கு மாசோ விக்டர். அதனால் அவர் சார்ந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மீண்டும் அவர்களோடு இணைஞ்சிக்குவாங்க. ஐயா பே மணியரசன் வந்திருக்கிறாரு. இந்த முறை சரியாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் வரலாற்றில் தமிழக அரசியல் களத்தில் நடந்த துரோகங்களை பற்றி தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க. சரியான ஒரு அரசியல் களத்தை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் சம்பந்தமாக என்னென்னலாம் நம்ம தவற விட்டுருக்கிறோம் அப்படின்றத ஐயா மாசோ விக்டர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இளம் தலைமுறை என்ன பின்பற்றணும், என்ன செய்யணும் அப்படின்றத தம்பி மன்னன் இவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மிக சரியாக இருக்கும் என்பது ராவணாவினுடைய ஒரு பார்வை. அதை தகவலாக உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் செய்தியை கடத்தி இருக்கிறேன். ஜூன் நாளைய மறுநாளுக்கு பிறகு இங்கிருந்து கிளம்புறாங்க 27ஆம் தேதி. ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரும்பவும் சென்னைக்கு வராங்க. இதற்கு இடைப்பட்ட 40 நாட்களும் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த அறிவிப்பு. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். படித்தீங்க, லண்டனில் போயிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க, எல்லாம் சரி. இந்த திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத பெரும்பாலும் எங்கேயுமே காட்டிக்காமலே இருந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த பேட்டி. நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரியா. இப்போ நிறைய பேர் இயக்குனராக ஆவதற்கு இங்கே பல லட்சம் பேர். நம்ம உண்மையிலேயே அப்படி சொல்லணும்னா நம்ம இயக்குனர் ஆகிறதுக்காக வரல. ஏன்னா இந்த முதல் திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அதில் வந்ததுனால என்ன தம்பி இதெல்லாம் பண்ணிட்டு தெரியலங்க, உண்மையிலேயே தெரியாதுங்க, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிஆர் படம் கூட ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக கமர்ஷியலாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பி ஃபெஸ்டிவலில் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தது, நிறைய விருதுகள் வாங்கியிருந்தது, நம்ம கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததே இல்லையா? அப்படி ஏதாவது வேலைகள் நடந்துட்டு இருக்கா? இது எல்லாரோட இயல்பும் அதானே. எல்லாரும் அங்கீகாரம் பெறணும், அடையாளம் பெறணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க.
ஆனா நம்மளுடைய வாழ்வியல் முறையை இப்ப நம்ம அடையாளம் பெறணும், பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நம்ம லண்டன்லயே இருந்திருக்கலாம், இங்க வந்திருக்க வேண்டிய தேவை இல்லைல்ல. இந்த மக்கள் பயணத்துல மக்களுக்காக நடந்த கொடுமைகளை, வழிகளை சாதாரணமா யூடியூப் ஃபேஸ்புக்லயே கூட தலைவர் படத்தையே பயன்படுத்த முடியல. பெரிய திரையில திரைப்படமாக இதை கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த யூடியூப் ஃபேஸ்புக்லயே இவ்வளவு சிக்கல் வருதே, சினிமா பெரிய ஸ்கிரீன்லாம் கூட எவ்வளவு பெரிய சிக்கல் வருமா அப்படின்ற அப்படி ஏதாவது நினைச்சிட்டு இதை எடுக்காம இருக்காங்க நினைக்கிறேன். இப்ப கடந்த ஆண்டு ஒரு படத்துக்கு பூஜை எல்லாம் போட்டிருந்தீங்க, நானும் அந்த பூஜைக்கு வந்திருந்தேன். ஐயா ஏகலவன் ஐயா வந்திருந்தாரு, இயக்குனர் களஞ்சியம் வந்திருந்தாரு. ஆமா, பல நட்சத்திரங்கள் அவங்க 2 பேரும் தான் துவக்கி வச்சாங்க. ஆமா, அவங்க துவக்கி வச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல, ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்ல ஒரு பாட்டோ இல்ல ஆடியோல வச்சு எதுவுமே இல்லாம அப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, ஏன் இதை பற்றியான அப்டேட் இல்லை? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக் கூட வெளியிடுவாங்க, பூஜை ஃபோட்டோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இது ஒரு அரசியல் சார்ந்து ஒரு மெய்யல் கோட்பாட்டு தமிழினத்துக்கு நடந்த ஒரு கொடூரத்தை, ஒரு கொடுமையை 100 ஆண்டுக்கு பின்பு உள்ள ஒன்றா நம்ம அதை எடுத்திருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல, அதை இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. வரலாறுகள் பல விதமாக திரிவுகளை ஏற்படுத்துறாங்க. இனத்தினுடைய வரலாற்றை நமக்கு நடந்த வழியா இன்னும் ஒரு 10 வருஷம் போனா யாருக்கும் தெரியாம போயிரும் போல. அவ்வளவு பெரிய தவறா சித்தரிச்சு காட்டுற படங்கள் எல்லாமே வந்துச்சு. ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி உலகம் முழுக்க நம்மளுக்கு நேர் எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வந்தாச்சு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர், திரைப்பட இயக்குனர் திரு தமிழ் சிலம்பரசன் அவர்கள். நான் ஏன் இந்த மருத்துவருக்கு பிறகு இவ்வளவு பெரிய கேப் விட்டேன் அப்படின்றதுக்கான பதில் இனிமே உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கிறோம். வணக்கம் மருத்துவரே, இயக்குனரே. வணக்கம். வணக்கம். ஊடகங்கிறத மறந்துட்டீங்களா? அது இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. சமூக ஆர்வலர், அப்புறம் இளம் எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு எல்லாம் விருது கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவே செயல்பட்டு வரீங்க. அதெல்லாம் சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த மருத்துவர்ல இருந்து இந்த திரைப்பட இயக்குனர்ன்ற அறிவிப்புக்கே நான் விட்ட கேப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க படித்ததெல்லாம் மருத்துவம் படித்தீங்க, லண்டன்ல போயிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க, எல்லாம் சரி. இந்த திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத பெரும்பாலும் எங்கேயுமே காட்டிக்காமலே இருந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த பேட்டிக்கு போகும். இல்லை, நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரியா. இப்போ நிறைய பேர் இயக்குனராக ஆவதற்கு இங்கே பல லட்சம் பேர் இருக்காங்க. நம்ம உண்மையிலேயே அப்படி சொல்லணும்னா அவன் இயக்குனர் ஆகிறதுக்காக வரல. இல்லை, நம்ம படித்தது மருத்துவம், 2009 படுகொலை, அதுக்கப்புறம் நம்ம இனம் சார்ந்து வேலை செய்ய தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஊடகவியலராக தமிழ் தொலைக்காட்சியில் பணி செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம உண்மை தமிழ்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அதில் நிர்வாக ஆசிரியராகவும் பணி செஞ்சோம். இளம் வயதிலேயே அந்த வேலைலாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இப்போ ஊடகத்துக்காக பணி செய்கிறோம், அடுத்தது எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கு அப்புறம் இந்த இனம் சார்ந்த வேலைகளுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காட்சிப்படுத்த வேண்டிய தேவைக்கு நம்ம தள்ளப்படுறோம். மக்கள் தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க. அப்படி நாம் பணி செய்த, நாம் நேசித்த மனிதர்கள் அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது திரைத்துறைக்கு வர வேண்டியது. அதனாலதான் இப்ப என்னன்னா, இப்ப என்னை பத்தி நீங்க திரைத்துறை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, சுழியும். நம்ம அது சொன்னா பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த முதல் திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அதுல வந்ததுனால என்ன தம்பி இதெல்லாம் பண்ணிட்டு தெரியலங்க, உண்மையிலேயே தெரியாதுங்க, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க, சொன்னா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் நம்ம இயக்குனருங்கிறத சொல்றதே இல்லை யாருக்கிட்டையும். இல்ல இந்த உண்மையெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. இல்ல, உண்மை அதான. இப்ப உங்களுக்கு நம்ம பழகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் என்னுடைய உதவியாளர் தம்பிகள்டையோ இல்ல மத்தவங்கள்டையோ திரைப்படத்தை நம்ம பேசக்கூடிய யார்கிட்டயுமே எங்க தாக்கே திரைப்படத்தை பத்தி இருக்காது. மக்களை பத்தி அடுத்து என்ன செய்யணும், மக்களுக்காக வேலைகள் பணிகள் என்ன செய்யணும், அந்த மாதிரி விடயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பொழுது திரைத்துறை சார்ந்து அதிகப்படியான அதாவது தொடர்ந்து இது இப்படி எடுத்திருக்கலாமா, அது எப்படி, அந்த மாதிரி ஒரு விடயத்தை நோக்கியே நம்ம இல்லை. ஆனா வேலை செய்யறப்ப சரி நம்ம அதை குறைந்தபட்சம் அதுக்கு ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வதுதான். இப்ப டாக்குமெண்ட்ரியே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 9-8 டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறோம்.
அப்படிதான் நம்ம பயணம் செய்யுது. எஸ்டிஆர் படம் கூட ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக கமர்ஷியலா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பி ஃபெஸ்டிவல்ல நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தது, நிறைய விருதுகள் வாங்கியிருந்தது, நம்ம கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நீங்க இந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததே இல்லையா? அப்படி ஏதாவது வேலைகள் நடந்துட்டு இருக்கா? இல்ல, கமர்ஷியல் சினிமாக்குள்ள வரணுங்கிறது எல்லாரோட இயல்பும் அதானே. எல்லாரும் அங்கீகாரம் பெறணும், அடையாளம் பெறணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்வியல் முறையை இப்ப நம்ம அடையாளம் பெறணும், பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நம்ம லண்டன்லயே இருந்திருக்கலாம், இங்க வந்திருக்க வேண்டிய தேவை இல்லைல்ல. இந்த மக்கள் பயணத்துல மக்களுக்காக நடந்த கொடுமைகளை, வழிகளை, நம்ம இனத்துக்கு நடந்த விடயங்களை உலக அரங்குல எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் திரைப்பட விழா என்ன நடத்துறாங்க இங்க, நீங்க பாத்துருவீங்க. அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிச்சாங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம பாருங்க, நம்ம இனம் கிட்டத்தட்ட இன அழிப்பு நடந்து 16 ஆண்டுகள் ஆகுது. இப்ப நீங்க திரைத்துறை சார்ந்து இயங்குறவங்க, செயல்படுறவங்க, இன்னும் உலகத்தை உருக்கக்கூடிய, இல்ல உலகத்தில் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்குங்கிற ஒரு படைப்பை நம்மளால இன்னும் படைக்க முடியல. ஆனா இஸ்ரேல் நாடு அடைஞ்சிட்டாங்க, இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது வேற. ஆனா அவர்கள் தொடர்ந்து தனக்கு என்ன நடந்தது என்பதை காலம் கடந்த பிறகும் வலியுறுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம சொல்லல அப்படிங்கிற வருத்தம் நமக்கு அதிகமா இருக்கு. இனப்படுகொலை மட்டுமல்ல, இந்த இனத்துக்கு நடக்கக்கூடிய பல சிக்கல்களை நம்ம இந்த வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டியிருக்கு. இல்ல, சாதாரணமா யூடியூப், ஃபேஸ்புக்லயே கூட தலைவர் படத்தையே பயன்படுத்த முடியல. அவ்வளவு பெரிய தடை இருக்கும்போது ஒரு பெரிய திரைப்படமாக இதை கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு சரி, இந்த யூடியூப், ஃபேஸ்புக்லயே இவ்வளவு சிக்கல் வருது, சினிமா பெரிய ஸ்கிரீன்லாம் படம் எவ்வளவு பெரிய சிக்கல் வருமா அப்படின்ற அப்படி ஏதாவது நினைச்சிட்டு இதை எடுக்காம இருக்காங்க? இல்ல, அது அந்த கோணத்துல நம்ம அணுகல். இப்ப நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம இனத்தினுடைய விடுதலை நோக்கி நகர்ந்த இயக்கத்தை தலைவனுடைய தலைவர் படம், இயக்கம், அப்படி நம்ம அதை சார்ந்து அவங்க தடை செய்திருக்காங்களே. நம்ம வெளிநாட்டுல புலம்பெயர்ந்தகள்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, புலம்பெயர்ந்த நாட்டுல நம்ம அதை பதிவு செஞ்சு வெளியிடுவதற்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய அந்த வேலைகளை நம்ம செய்யலாம்ல. சரி, அதற்கான ஒரு விடயத்தை நோக்கி தான் நம்ம நகர வேண்டியிருக்கு. இப்ப இதுல திட்டங்கள் இருக்கு, உங்கள்கிட்ட உறுதியா இருக்கு. இப்ப நம்ம அதை நோக்கி இப்ப தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விடயத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிருக்கோம். உறுதியா நமக்கு அதுக்கான தேடலும் அதுக்கான வேலையும் இருக்கு. நம்ம அதை நோக்கி தான் நகர்ந்திருக்கிறோம். சரி, அதனால அந்த வேலையை உறுதியா செய்வோம் நம்ம. இப்ப கடந்த ஆண்டு ஒரு படத்துக்கு பூஜை எல்லாம் போட்டிருந்தீங்க. நானும் அந்த பூஜைக்கு வந்திருந்தேன். ஐயா ஏகலவன் ஐயா வந்திருந்தாரு, இயக்குனர் களஞ்சியம் வந்திருந்தாரு. ஆமா, நட்சத்திரங்கள் அவங்க 2 பேரும் தான் துவக்கி வச்சாங்க. ஆமா, அவங்க துவக்கி வச்சிருந்தாங்க. அந்த படங்கள் கூட இப்ப நம்ம வெளியிடுவோம். இந்த படத்தினுடைய அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்ல ஒரு பாட்டோ இல்ல ஆடியோல வச்சு எதுவுமே இல்லாம அப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, அது நம்ம முறையா திட்டமிட்டுறதுனாலதான். அதை நம்ம படம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இப்ப முடிஞ்சிருச்சு, படம் முழுமையாக முடிச்சு படம் கையில இருக்கு. 2-3 சின்ன சின்ன சிறு பிழைகள் இருக்கு, அதை திருத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, ஏன் இதை பத்தியான அப்டேட் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவாங்க, பூஜை போட்டோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இது ஒரு அரசியல் சார்ந்து ஒரு மெய்யல் கோட்பாட்டு, தமிழினத்துக்கு நடந்த ஒரு கொடூரத்தை, ஒரு கொடுமையை 100 ஆண்டுக்கு பின்பு உள்ள ஒன்றா நம்ம அதை எடுத்திருக்கிறோம். அதை முழுக்க உங்களுக்கு தெரியும், அது எந்த மாதிரி காட்சிகளை நம்ம வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை முதல்ல நம்ம உலகத்துக்கு அமைச்சு, உலகத்துல ஒரு அங்கீகாரம் பெற்ற பிறகுதான் அதை பத்தியான தகவல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணாம விட்டுருந்தோம். மற்றபடி வேற எதுவும் அதுல ஒன்றும் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுமையா படம் வேலைகள். என்ன மாதிரியான கதைக்களம் கொண்டது சொல்ல முடியும்? இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மெய்யல் கோட்பாட்டை பற்றிய ஒரு விடயம். நீங்க ஒரு கதை 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஒரே இரவுல நடக்க போற கதை. இன்னும் அந்த மாதிரி ஒரு கதையை செய்திருக்கிறோம். அதனால ஒரு 2 நம்ம தமிழ் இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் நடந்த ஒரு மெய்யல் பிரச்சனை, ஒரு மெய்யல் கோட்பாட்டு பிரச்சனையை அதை அணுகிருக்கிறோம். அப்படிதான் அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறோம். குறைந்த ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரே இரவுல நடக்கக்கூடிய கதை. விடிஞ்சா கதை முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். இரவு ஆரம்பித்து விடிந்த 100 ஆண்டுக்கு முன்பு கைதி படம் மாதிரியா? கைதி படம் மாதிரி இல்ல, அந்த அளவுக்கு அது ஒரு கமர்ஷியலா நம்ம பண்ணல, ஒரு வாழ்வியல் நோக்கோட பண்ணிருக்கோம். ஒரு இரவு முழுக்க நடந்துட்டு. ஆமா, அப்படிதான் எடுத்திருக்கிறோம் அந்த திரைப்படத்தை. எஸ்டிஆர் திரைப்படத்திற்கும் இதற்கும் ஏதாவது வேறுபாடு இல்ல தொடர்பு, இந்த தொடர்ச்சி, சீக்வல் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை தம்பி. அது முழுக்க ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸுக்காக எடுத்த திரைப்படம். அது மாணவர்களுக்கான அவேர்னஸுக்காக எடுத்த திரைப்படம். அது டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன்னால
நடக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது அலைபேசியில போன் மூலம் எல்லாரும் இன்னைக்கு வந்து தூக்கத்தை கெடுத்து எல்லாத்துக்கும் அந்த அடிக்ஷனுக்காக எடுத்த திரைப்படம். நம்ம என்ன காரணத்துக்காக எடுத்தோமோ அந்த காரணத்துக்காக இந்தியா வந்து அதற்கான தனி ஆராய்ச்சி மையத்தை கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே பெரிய வெற்றி. பெரிய வெற்றி தான் அது. நம்ம இனிமே ஏதோ OTTல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து போட சொல்லலான்னு. அப்படி இல்ல இது பரவலா எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னா ஒரு யூடியூப்ல பேசிட்டு அதை நம்ம ஐயாகிட்டையும் பேசிட்டு நேரம் வரப்ப நம்ம யூடியூப்லயே அதை வெளியிட்டுலாம் அப்படிங்களா. அது எல்லாருக்குமான ஒரு திரைப்படமா தான் எடுத்தோம். அங்கீகாரமும் நம்ம வாங்கிட்டோம். உலக அளவுல சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்றது. அப்புறம் பூட்டான்ல வந்து சிறந்த அவேர்னஸ் மட்டும் இல்லாத ஸ்டோரி டெல்லிங் இதுவும் கிடைச்சது அவார்டு. அதனால இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்காக சில தொகை போட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க நண்பர்கள்ட்ட பேசிட்டு அதை வந்து இது பரவலா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி யூடியூப்ல போட்டுருவோமா, இல்ல ரிஸ்ட்ரிக்ஷன் இப்ப இது OTTனா அது OTTக்குள்ள போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பரவலா இதுல போட்டுட்டோம்னா யார் வேணாலும் பார்க்கலாம்ல அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு போயிட்டு இருக்கு. இந்த திரைப்பட வேலைகள்னால அது முழுமைப்படுத்தல, சீக்கிரமா அதை நம்ம செஞ்சிருவோம். என்னை பொறுத்தளவுக்கு அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம். சரி, முதல்ல நம்ம சென்சாரும் வாங்கியிருக்கோம் அதுக்கு. சரி, அதனால வந்து யூ தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்லையே இப்ப நம்ம சேனல்ல கூட போடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு கூடிய விரைவில் ஒரு முடிவு எடுத்த பிறகு நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாதுல்ல, அதுல குழு சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம முடிவு எடுத்து அதை வெளியிட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மாணவர்களுக்காக எடுத்த திரைப்படம், குறைந்த பொருட்செலவு தான் எடுத்தோம். குறைந்த பொருட்செலவுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அது எல்லாருக்கும் போய் சேரட்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி பண்ணுவோம் கூடிய சீக்கிரமா. பொதுவாக பெரிய சேனல்கள் எல்லாமே, பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க, விருது வழங்கும் விழாக்கள் நடத்துவாங்க. பெரும்பாலும் சினிமாக்களுக்கும் சமூக சேவை, புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தா சமூக சேவை செய்பவர்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. மற்ற சேனல்கள் சன் டிவி போன்றவர்கள், விஜய் டிவி போன்றவர்கள் சினிமா சார்ந்த விருதுகள் கொடுப்பாங்க. மாணவர்களுக்காக முதல் முறையாக விருது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நீங்க தமிழன் தொலைக்காட்சியிலே எழுதுறல் மாணவர் விருது தொடங்கி இருந்தீங்க. தமிழன் மாணவர் விருதுகள் அப்போ தமிழன் மாணவர். சரி, இப்போ இந்த விருது வழங்குவது மற்ற நிறுவனங்கள் வழங்கும் போது அது பூதாகரமாக பெரிய அளவுல விமர்சையாக அது பார்க்கப்படும் பொழுது, மாணவர்களுக்காக நீங்கள் விருது வழங்கும் போது அது ஏன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாகவே சுருங்கி போயிருது, பெரிய பூஸ்டப் ஆகி வெளியில எல்லாருக்கும் தெரியாம போகிறதுக்கான காரணங்கள் என்ன? அது என்ன காரணம் நம்ம அலசி ஆராயிறது இல்ல. இப்ப இது வந்து இப்ப நீங்க திரைத்துறைங்க போது எல்லாருமே பிரபலமானவர்கள், அவங்க போறாங்க, அதனால அது வந்து பூஸ்டப் ஆகலாம். நம்ம வந்து மாணவர்களுக்காக உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடுமையா அதுக்கு வேலை செய்வோம்னு. நேர்காணல் நடத்துவோம், ஒவ்வொருத்தவங்களையும் முறைப்படி அதை வந்து நம்ம செய்யறோம். வருங்காலங்கள்ல அது சரியாயிரும் நம்புறேன் நான். நம்ம உண்மை என்றைக்கும் தோற்று போகல. அதனால வந்து இது நம்ம வந்து ஏன் அந்த சிந்தனை வந்ததுன்னா, இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாமே கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அங்க அங்கீகரிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அதை வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்காது. பழமொழி சொல்லுவாங்க, தேக்கு விற்கிறவனை ஊக்குவித்தா அவன் வந்து என்னென்னமோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப நானும் அந்த மாதிரி ஒரு கிராமப்புற சூழல்ல இருந்து வளர்ந்து வந்தேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பீங்க, பூஜை போது வந்தீங்கல்ல. அப்ப பாக்குறப்ப அந்த கிராமத்தில இருந்து ஒரு பெரும் கனவோட திருந்த மனிதர்கள் உண்டு. அந்த பெருங்கனவை நோக்கி நீங்க பாருங்க, அங்க இருந்து நம்ம டெல்லியை பத்தி யோசிக்கிறோம்னா அது ஒரு பெரிய விட. அந்த சூழல்ல அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம சிந்தனை பெரிதா இருக்கும், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காது. அது ஒரு பெரும் வழியா இருந்துச்சு. அப்புறம் ஈழ இனப்படுகொலையின் போது நம்ம நடந்துட்டு இப்ப லண்டன் போனோம். சரி, எல்லாருமே தொலைக்காட்சியில பணி செய்யறாங்க, நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்பீச் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓஹோ, நீங்க பள்ளி படிக்கும்போது நான் வந்து அதாவது கலை சார்ந்த விடயம் இருக்குல்ல, கலை சார்ந்த விடயத்துல சிங்கிள் சாம்பியன்ஷிப் நான் வாங்கினேன். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, மாறுவேடத்துல வந்து MR ராதா வேஷம் போட்டு எல்லாரும் 500-600 செலவு பண்ணுவாங்க. நான் வெறும் ஒரு பழைய வேட்டியையும் கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து போய் அள்ளி கொடுத்து நடி காந்தா, ஒரு ஒத்தி பிடிக்க வழியில் எடு காந்தான்னு பேசினேன். இன்னைக்கு ரொம்ப நாளும் கழிச்சு எங்க அண்ணன்ட்ட ஒருத்தவங்க எங்க ஊர்ல பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, அவரு இந்த வயசுலயே அந்த வயசுல இந்த மாதிரி வேடெல்லாம் போட்டவரு அப்படின்னு அதுக்கு முதல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க. அது அந்த மாதிரி சிந்தனைகள், பல சிந்தனைகள் இருக்கும்போது இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணாலும் படி ஒழுங்கான்றுவாங்க கடைசியில. புரியுதுங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த இதுதான் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய நான் கிராமப்புறத்துல பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பிரபலமான துடுப்பாட்டக்காரர், அதை கிரிக்கெட் நல்லா, ஆனா அவரை படிக்க வச்சு அவரை வந்து அவர் 10ஆம் வகுப்புல 2 முறை, அந்த காலத்துல வந்து அட்டம்ப்ட் எல்லாம் அடிப்பாங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், அந்த மாதிரி ஐயா திரும்ப படிச்சு இன்னைக்கு MA BEd படிச்சிருக்கிறாரு.
பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கிறாரு. ஆனா அவருடைய எண்ணம் மிக சிறந்த கிரிக்கெட் வீரனா வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் பெற்றிருந்த ஒரு மனிதர். நல்லா பந்து வீசுவாரு, நல்ல இது. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஊக்குவிக்கிறதுக்கான விடயம் வந்து கிராமப்புறங்கள்ல கிடையாது. அது இப்போ ஓரளவு டிஜிட்டல் உலகத்துல இன்னைக்கு ஓரளவு வந்திருக்கு. அன்னைக்கு காலகட்டத்துல இப்ப அந்த அண்ணனுடைய வாழ்வியல் உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் ஆசிரியர் ஆக வேண்டிய ஆள் இல்லை. அவர் நல்ல கிரிக்கெட், இன்னைக்கு டிஎன்பிஎல் வந்துருச்சு, ஐபிஎல் வந்துருச்சு, இந்த மாதிரி அது மாதிரி இல்ல, நிறைய கபடி விளையாடக்கூடியவங்க இருந்தாங்க. இன்னைக்கு ப்ரோ கபடி லீக் வந்துருச்சு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை கேரியரா டிசைட் பண்றதுக்கு அந்த நேரத்துல வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அப்ப அந்த ஒரு இடம் தான். நான் வந்து 8வது படிக்கும் போது வளமான வாழ்வும் அளவான குடும்பமும் வளமான வாழ்வும், இது பேச்சு போட்டியோட தலைப்பு. டயட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற இடத்துக்கு தான் நம்ம முதல்ல கூட்டு போனாங்க. மாவட்ட அளவுல பேச்சு போட்டி. நான் 8வது படிக்கும் போது தான் முதல்ல ட்ரெயினே பார்த்தேன். அதுக்கு அந்த ஆடுதுறை டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கும். நான் அந்த மாடியிலேருந்து பார்த்துருக்கேன். நான் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல முதல் பரிசு வாங்கணும். அப்படி இருக்கும்போது அதை ஊக்குவிக்கிறதுக்கோ அதை அடையாளப்படுத்தி சரியான விஷயத்துக்கு டிரைவ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அதெல்லாம் சேர்ந்துதான் மாணவர்களுக்காக நம்ம ஒரு விருதை உருவாக்கணும். அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பயன்படட்டும். அந்த பயன்படுறத இல்லாம இந்த மக்களுக்கும் பயன்படணும். அதனாலதான் நீங்க விருதுகள் பேர்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பேச்சாளர், மக்கள் எழுத்தாளர். அப்படி நீங்க எழுதுங்க, உங்களுக்காகவும் எழுதுங்க, அதை சார்ந்து இந்த மக்களுக்காகவும் பேசுங்க. சிறு வயதிலேயே இந்த சமூகத்தை நோக்கி, இந்த மண்ணை நோக்கி, மக்களை நோக்கி நம்ம அவங்களை திசை திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுது. அதுல வந்தவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய. அதுதான் உங்களை, அதாவது இல்ல இப்ப விஜய் டிவில கூட தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு டைட்டில் வின்னர் ராகவேந்திரா, இப்போ பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், இவங்க எல்லாமே உங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. அவர்கள் எல்லாமே இந்த விருதுகள் பெற்று அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் தாண்டி தான் இல்ல. இப்ப அதுல வந்து 2 வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு பக்கம் விருது நிகழ்வு நடத்தணும், ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து நான் தொகுப்பாளர் பட்டய படிப்பை லண்டன்ல படிச்சேன். எனக்கு ட்ரைனிங் எடுத்தவர் மிக முக்கியமா பிபிசியில பல பேரை உருவாக்குனவர். அவர்கிட்ட நான் கேட்கும்போது கூட நான் ஒரு கற்ற விட, அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் கமாண்டரேட்டரா இருக்கலாம் தொகுப்பாளர்ல, பொலிட்டிக்கல்ல. இன்னொன்னு ஏதாவது ஒரு இனத்துக்கோ ஏதோ ஒரு மக்களுக்கோ தொடர்ந்து நீங்க வேலை செய்யதா இருக்கலாம். 2 கேட்டகரி. இப்ப நான் வந்து 2வது கேட்டகரியை தேர்ந்தெடுத்தால் இந்த தமிழ் இனத்தை சார்ந்து ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு ஜஸ்ட் பொலிட்டிக்கல் கமாண்டரேட்டரா இருந்துட முடியாது. நம்ம வேலை ஏதாவது ஒன்று உருவாக்கி இயக்கிட்டு அது இந்த மக்களுக்கு பயன் பண்ணணும்னு நினைச்சோம். அப்ப அது 2 வகையில வேலை செஞ்சோம். ஒண்ணு வந்து எழுந்துவா இளைய தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல், இப்ப விசுவினுடைய அரட்டரங்கம் இதெல்லாம் நடத்துனாங்களே, அந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரி பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைச்சு எழுந்துவா இளைய தமிழா அரசியல் விழிப்புணர்வு அரங்கம் அப்படிங்கிறது ஒன்று நடத்தினோம். அதுலதான் முதல்ல நம்ம ராகவேந்திரன், முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் ஒரே தேவக்கோட்டையில வெவ்வேறு பள்ளியில படிச்ச மாணவர்கள். அதுல வந்து அந்த அரங்கத்துல பேசினாங்க. அந்த புகைப்படம் கூட இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. சரி. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒல்லியா இருப்பாங்க, மொட்டை போட்டுட்டு இருப்பாரு ஒருத்தர். அப்ப வந்து ராகவேந்திரன் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் மாணவர் விருதுகள்ல வந்து ஒரு பேச்சாளரா வந்து பேச்சாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. அது வந்து இப்ப நமக்கு தெரிந்தவருங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம். அது ஒரு குழு இருக்கும், குழுவுக்கு நேர்காணல் கேட்டுச்சு, அப்புறம் தான் அவர் அது பெற்றாரு. ராகவேந்திரன் வந்து எழுந்துவா இளைய தமிழா தமிழ் மாணவர் விருது பெற்று அப்புறம் நம்மளே அவரை தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் மாற்றணும். அதுல நம்ம எழுந்துவா இளைய தமிழா தமிழ் மாணவர்களுக்கு அப்புறம் நாளைய தலைவர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உருவாக்கணும் தமிழ் டிவிலே மாணவர்களுக்காக. அதுல வந்துதான் இன்னைக்கு வந்து அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல 4வதா வந்த நாராயண கோவிந்தன். அவரு வந்து நாளைய தலைவரோட டைட்டில் வின்னர். இன்னைக்கு இருக்கிற நாராயண கோவிந்தன் பரவலா பேசப்படுறாருல, அவரு நாளைய தலைவரோட டைட்டில் வின்னர். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில வந்து கோத்தகிரி ஈழவன்லாம் நாளைய தலைவர்ல வந்து 2ஆம் பரிசு பெற்ற தமிழவன் அவரு 2ஆம் பரிசு பெற்றார். இப்படி நம்ம எதுக்காக வேலை செஞ்சோமோ எல்லா பிள்ளைகளும் அரசியல் சார்ந்து இயங்குறாங்க. அதுலதான் இப்ப வந்து எழுந்துவா இளைய தமிழாவில் பேசினார் ராகவேந்திரன். தமிழ் மாணவர் விருதுகள் நாளை தலைவருடைய அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்தாரு. அதுல வந்த மாணவர் தான் நாராயண கோவிந்தன், ஈழவன், தமிழவன், இவங்கெல்லாம். இது ஒரு கேட்டகரி. இப்ப நாளைய தலைவர்ல மட்டும் பேசினவர் வந்து தம்பி முத்துக்குமரன். அதுக்கப்புறம் அவர் நேரடியா இங்க வந்து பல யூடியூப் சேனல்ல கலாட்டா இந்த மாதிரி சேனல், கலாட்டால கூட என்ன நேர்காணல் செஞ்சிருந்தாரு, 2 இதுல செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் பண்ணாரு. நான் அந்த தொலைக்காட்சி நம்ம வீட்டுல கிடையாது, நான் பாக்குறது இல்ல. அவர்கிட்ட வெளிப்படையா சொன்னேன், தம்பி நான் ஓட்டு எல்லாம் போடல, பரவாயில்ல நீங்க நான் ஜெயிக்கணும் தான் நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படின்னாப்புல. அப்படி அதெல்லாம் உண்மை தம்பின்னு வாழ்த்தணும். இப்படி தொடர்ந்து இவர்கள் வந்து முகம் தெரிந்த மனிதர்கள். இதை இல்லாம பேராசிரியர்களா இருக்காங்க, காவல்துறையில இருக்கிறாங்க,
தோட்டக்கலையில அரசாங்க ஊழியரா இருக்காங்க, நம்ம விருது கொடுத்த பிள்ளைகள். அவங்கவுங்க இந்த சமூகம் சார்ந்து உழைக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப நாங்க வந்து இப்ப தமிழ் தேசிய அரசியல் நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகள். நான் அப்படிதான் வந்தேன். ஆனா நம்ம உருவாக்குற பிள்ளைகள் இதெல்லாம் நீங்க வரணும்னு நம்ம சொல்றது இல்லையா இருக்கு. அவங்கவுங்க அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து போலாம். அவங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. இல்ல மிகச்சிற சரியான நேரத்துக்கு ஏற்ற ஒரு முன்னெடுப்பை நீங்க எடுத்திருக்கீங்க. அது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று. நீங்க இந்த முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைத்துறையில ஒரு பக்கம் நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்தினாலும் திரைத்துறையின் போது கொஞ்சம் பிரபல்யமா நம்ம முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி இருக்கிறது. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் அதை தவிர்க்கிறீங்களோ அப்படின்றதான் நாங்களாம் பார்க்க. இல்ல, அது உண்மையிலே இப்ப குருநாதர்ல இருந்து நீங்கள்ல இருந்து தம்பிகள் எல்லாரும் சொல்ற ஒரு விடயம் தான். நம்ம சிறு வயதுல இருந்து எப்படின்னா நம்ம வேலை செய்யற செயல் வந்து வெளிப்படட்டும், நம்ம வந்து முகத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிறு வயதுல இருந்து உண்டு. நம்ம அடையாளப்படுறதுக்காக வரல, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, நம்ம அதை நோக்கி செயல்படுவோம். அது என்னன்னா, இப்ப வந்து நம்ம தலைவர் போராளிகளை பார்த்து அந்த வரலாற்றை படித்து வளர்ந்தவர்கள் நம்ம. அப்படிங்கிறப்ப நிறைய போராளிகள் நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா முகமே தெரியாம அப்படி போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது, என்னன்னா அதை நம்ம சரிப்படுத்தணும். சில நிகழ்வுகளுக்கு நம்ம போகும்போது எவ்வளவு பணி செய்தாலும் இந்த அடையாளம் வந்துதான் தெரியுது, வெளியில பணிகள் தெரியாம போயிருது. இல்ல, ஒன்று நீங்கள் வெளிப்படையா சொல்லணும், இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை பத்தி பேசணும். ரெண்டுமே நடக்கலைன்னா அப்புறம் எப்படி? இல்ல, ஆமா, நாமளே நிறைய பேர் தம்பி இவங்க எல்லாம் பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம் வேணான்னு சொல்லுவோம். குருநாதர் கூட அடிக்கடி திட்டுவாங்க, நீங்களாம் என்னென்ன இப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்றீங்க. இப்ப இனிமே அதை நம்ம சரி செய்வோம். ஒன்னும் தப்பு இல்லை, நம்ம செய்யற பணியை தானே சொல்ல போறோம் அப்படிங்கிறத இனிமே சரி செய்வோம். இப்ப அடுத்தது வந்து போன வருஷம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இலக்கிய விருது இந்த வருடம் அறிவிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்துவோம். இந்த இனிமே வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத அந்த வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு, உறுதியா நம்ம சொல்லுவோம். இந்த தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய படம் தியேட்டருக்கு நேரடியா ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஃபெஸ்டிவல் போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரியலி ஒரு தியேட்ரிக்கல் கண்டென்ட்டா இல்ல ஃபெஸ்டிவல் கண்டென்ட் தானா? இல்ல, இதை நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல தம்பி. இப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி ஸ்டைல்ல இருக்க போகுதா இல்ல ஒரு சினிமா? இல்ல, இது ஒரு பாடலும் இருக்கு, இதுல ஒரு பாடலும் நம்ம வச்சிருக்கோம். இப்ப நீங்க பாடல் வச்சீங்கன்னா அப்படி டாக்குமெண்ட்ரி ஆகாதுல்ல. பாடலும் வச்சிருக்கோம். அந்த பாடல் வந்து தாது வருட பஞ்ச காலத்துல நடந்த ஒரு பாடலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அண்ணன் கவிபாஸ்கர் தான் எழுதியிருக்கிறாங்க. மியூசிக் டைரக்டரை பத்தி இப்ப நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம். புது இசையமைப்பாளரை, அது உலகம் தெரிந்த ஒரு மனிதர் தான். இசையமைப்பாளரை நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம், நம்ம நிறுவனம் தான் செய்ய இருக்கு. கேமராமேனும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். கேமராமேன் நீங்க பூஜைக்கு வந்ததுனால இப்ப கேமராமேனும் புதுமுகமா இருக்கு. அது நடிகர்களும் இப்ப நிறைய முக்கியமான ஒருத்தங்க, நமக்கு முகம் தெரிந்த மனிதர்களும் உண்டு, முகம் தெரியாத பிள்ளைகளும் நடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து ஏன் ஃபெஸ்டிவலுக்கு போகணும்? ஏன்னா கதை வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு கதை. தமிழ்நாட்டின் மெய்யேடுல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வு என்னன்னா, எதற்கு செத்தோன்னே தெரியாம 4 பேர் செத்து போனாங்க. இறந்து போன 4 பேர் வந்து எதற்கு செத்தோன்னே அவங்களுக்கு தெரியாது, ஏன் கொல்லப்பட்டனும் தெரியாது, ஏன் கொல்லப்பட்டனும் தெரியாது. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த மனிதர்கள் இவங்க எல்லாம் அதுக்கு காரணமா இருந்திருப்பாங்கன்னு எடுத்தாங்க இல்லையா, அவர்கள் எல்லோரையும் விடுதலையும் பண்ணிருச்சு. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஏன் அவங்க செத்தாங்கன்னு சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு சாட்சியம் தேவை இருக்கு. அப்ப செத்து போன 4 பேரும் தன்னைத்தானே அருவா எடுத்து வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க நீதியை சொல்லலாம், ஆனா நீதினு இருக்கு, நீதி வந்து சட்டத்தின் வழியை சொல்லலாம். ஆனா நீதியை தாண்டி இங்க வந்து ஒரு என்ன கதை அப்படின்றது எனக்கு யோகிக்க முடியுது. ஆமா ஆமா ஆமா, அதை சார்ந்து இருக்கிற ஒரு கதையை தான் நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம். தற்காலத்துல நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து, ஆமா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விடயமா நம்ம செஞ்சிருக்கோம். இது இனம் சார்ந்த ஒரு அரசியலை நோக்கி தான் நம்ம பேசியிருக்கோம். அதுல ஒன்றும் இதெல்லாம் இல்லை. முடிந்த அளவு எங்களுக்கு கிடைச்ச பொருளாதாரத்திலேருந்து அந்த திரைப்படத்தை தெளிவா செஞ்சிருக்கிறோம். வரப்ப அது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா பல விடயங்களை, பல அரசியல் கேள்விகளை எழுப்பும்னு நம்புறேன். எழுப்பும் உறுதியாக. அடுத்த கட்டமாக வேற என்ன மாதிரியான திரைப்படங்கள் எடுப்பதற்கான முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கா? நிர்மலா புரொடக்ஷன்ஸ்ல வேற இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அந்த மாதிரி எதுவும் இருக்கு? இப்போதைக்கு அந்த பொருளாதார விடயங்களுக்கு நோக்கி நாமளும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கோம். ஆனா உறுதியா இப்ப உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து அடுத்ததான் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப வருடமா ஒரு விடயம் நாங்க செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஏற்கனவே பண்ணத ஒரு விடயம் நேரம் காலம்னால தள்ளி போயிருச்சு. மதுவை சார்ந்து குடி டாக்குமெண்ட்ரி. நம்ம திரைப்படம் அப்படிலாம் எல்லாமே கலையா தான் பாக்குறோம். அது இந்த மக்களுக்காக செய்யற பணி தானே, அதனால அது செய்யறோம்.
திருக்குறளார் முனுசாமின்னு சொல்லிட்டு ஐயா ஒருத்தவங்க முன்னாள் எம்பி ஆமா. அவங்கள பத்தியான ஒரு ஆவண திரைப்படம் ஒண்ணு பண்ணியிருக்கிறோம். அதுவும் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் வெளியீடுக்கு காத்திருக்கு. அதனால அது முக்கியமான அரசியல் ஆளுமைகள் அதை செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வள்ளலாரை பத்தி 2 பண்ணோம். 1 தமிழ்நாடு அரசு வாங்குச்சு. அடுத்து வைகுண்டரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றோம் நம்ம நிறுவனத்துல. இதை முடிச்சுட்டு இப்ப 2 விடயம் இருக்கு. ஒரு நாவல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவலை பற்றி ஒரு ஆவணப்படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நாகர்கோயில் சம்பந்தப்பட்ட கதை. அது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வர ஜூலை மாதம்ல அவங்கள சந்திச்சு நேரடியா பேசுறோம். அதை இல்லாம நடுவுல பொங்கலுக்கும் இதுக்கும் நடுவுக்குள்ள செப்டம்பர் பொங்கலுக்கு வெளியீடு மாதிரி நீங்க கேட்டீங்களே கமர்ஷியலா ஒரு பொண்ணு பண்ணணும்னு சொல்லி நம்ம அண்ணமார்கள் 2-3 பேர் கூப்பிட்டு சொன்னாங்க. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு விடயமா பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுலயும் நம்ம தமிழ்நத்தினுடைய வழியை சொல்லாம எந்த கதையும் நம்ம பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு வகையில அது இருக்கும், இன்சர்ட் கண்டிப்பா இருக்கும். அப்ப அதை சார்ந்து ஒன்றை நம்ம அதுக்கான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமா இதுக்கு இந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கு, சின்ன பிள்ளைகள் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு சரி பண்ணிட்டு அதை அமைச்சிட்டு அதை பற்றியான செய்திகள் வரும் பொழுது இந்த இதத்தை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேலையும் போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதுவுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னொரு வழியை அது வழியா அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. அது ஏன்னா நம்ம நிறைய விழிப்புணர்வு அடைய வேண்டியிருக்கு. நம்மளை பல வகையில ஆளுகின்ற அரசுகள், இது வரைக்கும் ஆண்ட அரசுகள் நம்ம இனத்தை பல வகையில மூடி மறைச்சு பல விடயங்களை செய்திருக்கிறாங்க. நமக்காக பேசக்கூடியவங்க, நம்ம நம்புறவங்களும் ஏதாவது ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்து அவங்க போக வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்னன்னா, ஏன் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் தேவைப்படுது, ஏன் நமக்கு ஒரு பதிப்பகம் தேவைப்படுது அப்படின்னா, நாம பேச வேண்டிய செய்தியை உண்மையிலேயே பேச வேண்டியிருக்குல்ல. அப்ப இன்னொரு பொறுப்பாளர்கிட்டயோ இல்லைன்னு ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ நம்ம போகும்போது நாம என்ன பேச வேண்டியங்கிறத அவங்க தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இப்ப என்னன்னா, இன்னொரு ராவா சொல்லணும்னா, நாம வேலை இனத்துக்காக வேலை செய்யுது. அப்ப இனம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கையில எடுக்க முடியும். அப்படிதான் நிர்மலா ப்ரொடக்ஷன் எல்லாம் பருமனிச்சது. நாம ஒரு விஷயம் பேசணும், பேசுறதுக்கு யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. அப்ப நாம தான் பேச வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அதனாலதான் அதை நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கும் அதுக்கான இன்னும் ஒரு 2-3 வருடத்துல அதுக்கான வேலை, நம்மளால இவ்வளவு பட்ஜெட் கொடுக்க முடியும், இதுக்குள்ள ஒரு திரைப்படம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. உறுதியா செய்வோம். நம்ம கலையின் மூலமாக வரலாற்றை மீட்டெடுக்கிற வேலையும் உறுதியா செய்வோம், வரலாற்று கடத்துற வேலையும் செய்து கொண்டு இருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எதிர்கால பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல, அதை இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. வரலாறுகள் பல விதமா திரிவுகளை ஏற்படுத்துறாங்க இனத்தினுடைய வரலாற்றை. நமக்கு நடந்த வழியா இன்னும் ஒரு 10 வருஷம் போனா யாருக்கும் தெரியாம போயிரும் போல. அவ்வளவு பெரிய தவறா சித்தரிச்சு காட்டுற படங்கள் எல்லாமே வந்துச்சு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி உலகம் முழுக்க நம்மளுக்கு நேர் எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஆனா நாம இன்னும் செய்யல. உலகம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. 16 வருஷத்துக்கு முன்னாடி ராம் இதை பதிவு பண்ணியிருக்காரு, இயக்குனர் ராம். ஏங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அது இங்க எடுக்க வேண்டிய தேவை இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுல வச்சா கூட அதுக்கு தகுந்தா போல அது எங்க எடுக்கணும்னு எங்களால எடுத்து தர முடியலன்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்ப தலைவர் சொன்ன மாதிரி கலை என்பது இந்த இனத்தினுடைய வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, என்னமில்ல என்னோட திறமைசாலிகள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களை வைத்து இது மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, அதற்கான ஒரு புள்ளியாச்சும் நம்ம செய்ய வேண்டியிருக்குல்ல. இப்ப எப்படி ஒரு மெய்யியல் நடந்திருக்கு இந்த இனத்துக்கு, நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த மெய்யியல் சார்ந்த விஷயம் இன்னும் நடைபெறவே இல்லை. ஒண்ணு சட்டத்து ரீதியா அவங்களுக்கு நீதி கிடைக்கல, ஒண்ணு அவங்க எதற்காக போராடினாங்களோ அதுவும் இன்னும் நடக்கல. சமூக நீதிங்கிறாங்க, சக்கரை பொங்கல்ங்கிறாங்க, எதுவும் நடக்கலங்கிறது இல்ல. இப்ப இதை போய் நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? அப்ப நான் என்ன பேசிடவும் முடியாது. ஆமா, அப்ப என்னன்னா என் வழியை முதல்ல உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு. உலகத்துக்குள்ளதான் இந்த ஊர்லாம் இருக்கு. தமிழ்நாடு உலகத்துக்குள்ளதான் இருக்கு, எங்க ஊரு உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப உலகத்துக்கு அங்கீகரிச்சோம்னா உலக திரைப்பட இயக்குநர்களோடு நம்ம போய் செய்ய வேண்டிய, நாம பெருசா பெரிய பயங்கரமா எடுத்துட்டோங்கிறதுனால இது என் வழி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், இதுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையை தான் நம்ம முதல்ல அங்க வைக்கிறோம். அதுல ஒரு சின்ன நுண்ண அரசியலும் இருக்கு. அங்க அங்கீகாரம் பெற்றுட்டா இங்க ஒண்ணும் நீங்க என்ன கேள்வி எழுப்ப முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த செய்தியும் இருக்கு. உங்களுடைய அந்த திரைப்படத்துறை சார்ந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். தம்பிக்கு நன்றி, மகிழ்ச்சி.